20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இவ்வளவு கலைவரங்களுக்கு மத்தியில எவ்வளவு பெரிய விஷயம். 20 லட்சம் பேரு சீமான் வேணும், ஒரு மாற்றம் வேணும், தமிழ் தேசிய வாக்கு வங்கிக்கு ஒரு இது நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி நிற்கிறாங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். 20 லட்சம் பேர். இப்போ அது வந்து ஒரு வகையில் பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும். பட் என்னை கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு இது வீழ்ச்சியான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வீழ்ச்சி அல்ல, இது ஒரு பின்னடைவு. இந்த பின்னடைவுங்கிறது காலப்போக்கில் மாறக்கூடியது. பின்னடைவுங்கிறது அப்படியே இருக்காது. அவர் துவண்டு போகிற மனிதர் கிடையாது. நான் எனக்கு கிடைத்த செய்தி அடிப்படையில் அவர் 4ஆம் தேதிக்கு பிறகு 5-6 வந்து ஒரு தொடர்பு கொண்டு எல்லா வேட்பாளர்கிட்டையும் பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாரும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. தோன்றாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு அப்புறம் தான் நமக்கு வேலை இருக்குது, நம்ம வேலையை சரியாக செய்யணும். இப்போ மே 12 சென்னையில் மாவீரனால் பொதுக்கூட்டம் போட போகிறாங்க. பரவாயில்ல. ஸோ அவங்களுடைய வேலையில் தொடர்ச்சியாக ஈடுபடுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். தோண்டு போகலை, ஆனால் இன்னும் அவங்க செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. சோஷியல் இஷ்யூஸ், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மனித உரிமை சங்கிலிகள், மக்களுக்காக குரல் கொடுப்பது, மக்களுக்காக போய் நிற்பது, அறிக்கை விடுவது, பேசுவது, செயல்படுவது, இதெல்லாம் வேணான்ற சிறப்பாக நடிச்சிருக்காரு. கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஜெயிப்பன்னு சொல்றாரு, ஓட்டு போடுவோம் போட்டாங்க. அப்போ இது எதுவுமே தேவையில்லைன்ற ஒரு மனநிலை உருவாவதுங்கிறது ஆபத்தானது தான் என்ன கேட்டீங்கன்னா. சீமான் அவர்களுடைய முழு முயற்சி போட்டிருக்கிறாரு. பட் என்னதான் சொன்னாலும் எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு விஜய்ன்ற ஒரு ஸ்டார் வரும்போது அது அலையில் அடிச்சுட்டு போகிறதுங்கிறது வந்து நம்ம இவங்க மேலே பெரிய குறை சொல்ல முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம தேடி தான் குறை சொல்ல இருக்கு பாருங்க. எனக்கே தேடிக்கிட்டு இருக்கு என்ன குறை சொல்லலான்னு. அதனால் நம்ம வந்து கஷ்டம். இன்னும் இவ்வளோ பெரிய ஆள் வரும்போது, ஒரு ஸ்டார் வரும்போது எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கும், நிச்சயமானவர்களுக்கும் பாதிப்பு இருக்கும். பட் என்னை கேட்டால் அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜூனியர் விகடனில் இன்னைக்கு ஒரு தலையங்கம் வந்து வெளியாயிருந்து, விஜய் அலையில் விழுந்த சீமான் தரை தட்டி நிற்கும் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. போன 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 8.2 விழுக்காது வாக்குகள் வந்து பெற்றிருந்தது. இப்போ பாதிக்கு கீழே வந்து குறைஞ்சிருக்கு. அந்த தலையங்கமும் அதை தான் மீன் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது? வந்திருக்கிற தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் விகடன் மறுபடியும் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. எப்போதுமே அவங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்கள்ல எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் திமுக கூட ஒன்று எழுதுனாங்க, கழுத்தறுத்த சேகர் பாபு மீண்டும் வென்ற VS பாபுன்னு. ஸோ அது மாதிரி இவர் நாம் தமிழர் கட்சி விமர்சனம் இல்லை, அந்த தலைவத்தை நான் முழுமையாக படிக்கல. பட் பார்க்கும்போது விஜயன் சூழலில் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கிறாங்க. ஏன்னா பாதி வாக்கு வங்கி குறைஞ்சி போயிருக்கு. நம்மளே கூட பேசியிருந்தோம், நான் கூட ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் விஜயனுடைய சூழலில் வந்து எல்லாருக்குமே அடி விழுந்திருக்கு. திமுக, அதிமுக, BCK, பாமக, தேமுதிக 10 சீட்டு கொடுத்தாங்க, ஒரு தான் ஜெயிச்சாங்க. நாம் தமிழர் எல்லாருக்குமே ஒரு டேமேஜ் நடந்திருக்குது. பட் அந்த டேமேஜோட லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. 0.5% வந்து போயிருக்குதுன்னும் போது அது ஒரு பெரிய இதுதான். 16 லட்சம் ஓட்டு விடாமல் போயிடுச்சு. 16 லட்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு 4% இருந்திருக்குது பாருங்கள். ஸோ 4% தான் இவங்க வாங்கியிருக்கிறாங்க. பட் என்னை கேட்டால் தரை தட்டி நிற்கிறாரு. அங்கே படகை சரி செஞ்சு அதை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தி அதற்கான வேலைப்பாடுகளை செஞ்சு அடுத்த கட்ட பயணத்துக்கு அந்த படகு தயாராகுதுங்கிறதா என் கருத்து. குறிப்பாக சார், இப்போது பாதிக்கு மேலே வாக்குகள் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க, இல்லை 19,72,000 பேர் நம்மளை ஆதரிச்சிருக்காங்க இந்த அலையிலையும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக. ஆக்சுவலி ரெண்டுமே இருக்குது தம்பி, கரெக்டாக சொன்னீங்க. 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் ஆதரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இவ்வளவு கலைவரங்களுக்கு மத்தியில் எவ்வளோ பெரிய விஷயம். 20 லட்சம் பேர் சீமான் வேணும், ஒரு மாற்றம் வேணும், தமிழ் தேசிய வாக்கு வங்கிக்கு ஒரு இது நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி நிற்கிறாங்களா, அது எவ்வளோ பெரிய விஷயம். 20 லட்சம் பேர். இப்போ அது வந்து ஒரு வகையில் பாசிட்டிவாக நம்ம பார்க்கணும். பட் என்னை கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு இது வீழ்ச்சியான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வீழ்ச்சி அல்ல,
இது ஒரு பின்னடைவு. இந்த பின்னடைவுங்கிறது காலப்போக்கில் மாறக்கூடியது. பின்னடைவுங்கிறது அப்படியே இருக்காது. வீழ்ச்சிங்கிறது வேற. போச்சு, அவ்வளோதான், கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு. அவர் துவண்டு போகிற மனிதர் கிடையாது. நான் எனக்கு கிடைத்த செய்தி அடிப்படையில் அவர் 4ஆம் தேதிக்கு பிறகு 5-6கள்லேயே ஒரு தொடர்பு கொண்டு எல்லா வேட்பாளர்கிட்டையும் பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. தோன்றாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலை இருக்குது, நம்ம வேலையை சரியாக செய்யணும். இப்போ மே 18 சென்னையில் மாவீரனால பொதுக்கூட்டம் போட போகிறாங்க, மரவல் நகரில். ஸோ அவங்களுடைய வேலையில் தொடர்ச்சியாக ஈடுபடுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். தோண்டு போகலை. ஆனால் இன்னும் அவங்க செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இட்ஸ் நாட் அன் ஈஸி கேம். அவங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. 29 அலையன்ஸ் அவங்க போய் தான் ஆகணும்னு இப்போ சில பேர் பேசுகிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம்? இல்லை, நான் இப்போ ரொம்ப எர்லியாக இருக்கும் அதெல்லாம் அதை பற்றி பேசினோன்னா. பட் முதல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். நம்ம குறிப்பாக சார், இப்போது இந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி பார்ப்போமே, நாம் தமிழர் கட்சி போகிற இடங்கள்லாம் சீமானவர்கள் பேசின இடங்கள்லாம் நிறைய கூட்டம் வந்ததை பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு குறையும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஒன்று ரீட்டைன் பண்ணுவாங்க, இல்லை 1-2% தான் அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுக்கள் இருந்தது. எந்த இடத்துல தவற விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லும்போது, விஜய் எதிர்ப்பை ரொம்ப கையில் எடுத்தார் சீமான். திமுக எதிர்ப்பை மீறி விஜய் எதிர்ப்பை கையில் எடுத்த தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படுது. நீங்கள் ஆஸ் ஏ ஜேர்னலிஸ்டாக அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விஜய் எதிர்ப்பெல்லாம் பெரிய ஃபேக்டராக இல்லை. சும்மா ஒரு கூரை எடுத்துக்கோங்க. நீங்கள் உடனே விஜய் எதிர்ப்பு தான் காரணம், சாட்டை துரைமுருகன் தான் காரணம், இப்பெல்லாம் பேசுறதுங்கிறது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறது. சாட்டை துரைமுருகன் என்கிற ஒரு கட்சிக்காரரால், அவர் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர், அதுவும் சேர்த்து தான் சொல்லணும், அவரால் விஜயை விமர்சனம் பண்ணுறதுனால ஓட்டு போடாமலாம் போக மாட்டான். அப்படி பார்த்தீங்கன்னா 20 லட்சம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துருக்குதுப்பா, இதோட கம்மியாக இருக்க வேண்டியதுப்பா. சாட்டாவது அதிகமாக சொன்ன நீங்கள் ஏற்றுப்பீங்களா? இல்லை. அப்புறம் இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம்னு சொல்லக்கூடாதுங்க. அது அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன காரணம்னு நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக சொல்கிறேன். தேர்தல் கால சமரசங்களை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகரணுமோன்னு எனக்கு தோணுது. இது ஒன்று. அதான் கூட்டணியை பற்றி நான் சொல்கிறேன். இரண்டாவது, தேர்தல் நேரத்தில் மட்டும் இவங்க வேலை பார்க்குறாங்களோன்ற விமர்சனம் இருக்குது. இப்போ எலெக்ஷன் மே மாதம் ஏப்ரல் மாதம்னா ஒரு பிப்ரவரி மாதம் தான் ஆரம்பிப்போம்பா வேலையை. அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஒரு இடத்துல தேர்தல் முடியுதுன்னா அடுத்த தேர்தல் எந்த மாநிலத்தில் எப்போ வேணா இருக்கட்டும், இப்போயே போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. தேர்தல் வேலைகளையும் வேட்பாளர் தேர்வுகள்லையும் ஒரு சிக்கல் இருப்பதாக நான் கணிக்கிறேன். இன்னொன்று, அட்டாக் ரொம்ப தத்துவம் சார்ந்து கோட்பாடு சார்ந்து அதிகமாக அண்ணன் சீமானவர்கள் பேசுகிறாங்கல்ல, அதிகமாக பேசுகிறதே எனக்கு என்னமோ அது சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா சரி, ஓட் பேங்க் பாலிடிக்ஸை விட்டு ரொம்ப விலகி இருக்கிறாரோ. ரிஜிடான குவாலிட்டிஸ், ரிஜிடான ஐடியாலஜிஸ் இருக்குல்ல, அது ரொம்ப சீக்கிரமாக வெகுமக்கள்கிட்ட போய் சேராது. பெரியார் மீதான விமர்சனங்கள், மற்ற பல திராவிடம் குறித்தான கலந்துரையாடல்கள் எல்லாம் எளிய மக்களுக்கு புரியாது. இன்னொன்று, இது ரெண்டாவது இன்னொன்று சொல்லவா, தேவை கிடையாது அவனுக்கு. அது அவனுக்கு சொல்கிறேன் நான், புது சொசைட்டிக்கு தேவையில்லாத. ரெண்டாவது, அவனுக்கு அது தேவை கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், நான் டெய்லி வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் தான் சாப்பாடு சம்பாதிக்கணும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும், என் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், நல்ல எதிர்காலம் இருக்கணும், இவ்வளவு தான் எதிர்பார்ப்பான். அவனுக்கு அது தேவை, ஐடியாலஜி அவனுக்கு தேவையில்லைன்னு சொல்லி விளையிடுவான். அப்போ அவனை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஐடியாலஜிக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் திமுக பார்த்தீங்கன்னா அந்த கேப் கரெக்டாக இருக்கும். இப்போ தாமா அன்பர் சார் இருக்கார், ஏவாவேல் இருக்கார், இவங்க ஐடியாலஜி பேசி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை. ரூட் லெவலில் வேலை வைப்பாங்க. ஆர்ஆசா பார்த்துருக்கீங்களா, திருச்சிவா பார்த்துருக்கீங்களா, ஐடியாலஜி பேசுவாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு கேப் இருந்துச்சு, ரெண்டுத்துக்கும் பக்கத்துக்கும் ஆட்கள் இருந்தாங்களே, அப்படியே அந்த கட்சி ஸ்ட்ரக்சர் உருவாகலை. அப்படி உருவாக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸ்ட்ரக்சராகவே ரொம்ப வீக்காக இருந்தாங்களான்ற ஒரு கேள்வி. ஏன்னா இப்போது எலெக்ஷன் டைமில் நம்ம பூத்தில் பார்க்கும்போது பூத் ஏஜென்ட்ஸ் நிறைய இடத்துல இல்லாததை பார்க்க முடியுது, கேம்பெயின் பண்ணுற இடத்துலையும் பெருசாக பார்க்க முடியல. ஸோ ஸ்ட்ரக்சராக ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்களோ நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, எனக்கு சந்தேகம் இருக்குது. பூத் லெவலில் அவங்க இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த ஒர்க்கு நடக்கலை. கேன்வாஸே நிறைய இடத்துல நடக்கலை, பெருசாக நடத்தலைன்னு நினைக்கிறேன் நான்.
சில இடங்களில் பண்ணாலுமே கூட மிகப்பெரிய நெருக்கடியாக அவங்களுக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பணம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக இருந்திருக்கு. காசு இல்லை, கூட்டம் போடுறதுக்கு காசு இல்லை, கூட்டம் கூட்டிட்டு கூட போகணும்ல அதுக்கு காசு இல்லை. இப்போ கூட ஒரு 10 பேர் வரணும் சார், சாப்பாடு வாங்கி தரணும், டீ வாங்கி தரணும், காலையிலேருந்து சாயங்காலத்துக்கு அவங்க கூட வராங்க. சாப்பாடு, வாகன வசதி, வாகனத்துக்கு பெட்ரோலு, மைக்கு காசு, மைக் செட்டு காசு, மதியானம் சாப்பாட்டு காசு, டீ செலவு, உணவு செலவு, எவ்வளோ தூரம் போக போகிறீங்கன்னு தெரில. அதெல்லாம் இருக்குல்ல. எங்கேயோ திடீர்னு ஒரு இடத்துல உங்களை ஆர்த்தி எடுக்கிறாங்க, காசு போடணும், ஏதோ ஒன்று பண்ணணும்ல நீங்கள். இதெல்லாம் பெரிய வேலை. கட்சியை எலெக்ஷனுக்கு பிஃபோர் நடத்தாமல் கட்சியை 365 நாள் நடத்தணும். நான் இதுவாக சொல்லலை அவங்கள. கட்சிக்காரங்க ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் வீரியமாக செயல்பட்டுருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. சீமான் அவர்களுடைய முழு முயற்சியை போட்டிருக்கிறாரு. பட் நான் என்னதான் சொன்னாலும் எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ பெரிய ஒரு விஜய்ன்ற ஒரு ஸ்டார் வரும்போது அது அலையில் அடிச்சுட்டு போகிறதுங்கிறது நம்ம இவங்க மேலே பெரிய குறை சொல்ல முடியாது. என்னை கேட்டிங்கன்னா எவ்வளவோ முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம தேடி தான் குறை சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க. எனக்கே தேடிக்கிட்டு இருக்கு என்ன குறை சொல்லலான்னு. அதனால் நம்ம கஷ்டம். இவ்வளோ பெரிய ஆள் வரும்போது, ஒரு ஸ்டார் வரும்போது எல்லாருக்குமே பாதிப்பு இருக்குமா, நிச்சயமானவர்களுக்கும் பாதிப்பு இருந்தது. குறிப்பாக சார் இப்போ 2021 கமலஹாசன் இருந்தார் இதே இடத்துல. அவர் நிறைய பொலிட்டிக்கல் வைஸாக பேசுவார். அவர் படங்கள்லேயும் நம்ம பொலிட்டிக்கல் வைஸாக நிறைய பேசி பார்த்துருக்கோம். அப்படி ஒரு ஸ்டார் வரும்போது கூட நாம் தமிழர் கட்சி தங்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காமிச்சிருந்தாங்க. ஆனால் அதை விட சிறப்பாக விஜய் எங்கே செயல்பட்டாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் எதை பார்க்குறீங்க? விஜயும் கமலையும் கம்பேர் பண்ணுறீங்க. விஜயும் கமலையும் எங்கே நம்ம கம்பேர் பண்ண முடியாதுன்னா ஸ்டார் வேல்யூல கம்பேர் பண்ண முடியாது. 1000 தான் கமலஹாசன் உலக நாயகனாக இருந்தாலும் விஜய் மக்கள் நாயகனாக நிற்கிறாரு. மக்கள் நாயகனானா சினிமா துறையில் எளிய மக்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டு பையன்பா நான் அடிகளாக இருப்பான்னு பேசுவாங்க. அப்போ நீங்கள் அந்த இடத்துல கமலஹாசன் அவ்வளோ பெரிய ரீச் அவுட். எல்லா வீட்லேயும் கமலஹாசன் இருக்காருங்க. பட் சின்ன பசங்கள்லாம் கமலஹாசன் தெரியாது. வளரும்போது நீங்கள் கமல் ஃபேனாக ஆகிடுவீங்க. சின்ன வயசாக இருக்கும்போது நீங்கள் விஜய் ஃபேன், அஜித் ஃபேனாக இருப்பீங்க. வளர்ந்த பிறகு கமல் ஃபேனாக இருப்பீங்க. ஏன்னா அப்போ தான் புரியும். அன்பே சிவம் பார்க்கும்போது யாருக்கும் புரியாது. 10 வருஷம் பார்க்கும்போது மாசா என்னையா மனுஷன், என்னையா ஆக்டிங்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு டைப்பு தான் கமலஹாசனுடைய பாலிடிக்ஸுமே. கமலஹாசன் பாலிடிக்ஸில் புரியறதுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒன்றுமே இல்லை. சென்ட்ரலிசம். ஆமாம், சென்ட்ரஸும் போலரிசம் பேசணும் இருப்பார் அவர். சென்ட்ருக்கா போலுக்கு போன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூடுறவங்களும் ஒன்றும் தெரியாது. அது பாவப்பட்ட ஒரு கட்சி. அண்ணன் ஸ்நேகனுக்காகவும் அண்ணன் முரளி அப்பாஸுக்காகவும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 எம்எல்ஏ சீட்டாச்சும் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதுவும் கொடுத்து சொல்லியிருக்காங்க, ஐயா 2 வாங்கிக்கோங்க, ஒன்று நீங்கள் 2 கொடுப்பதென்றால் எனக்கு அது தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுவும் விட்டுட்டு, ஆனால் மனசில் நினச்சிருப்பாரு சீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்படி முடிச்சு விட்டானையா அப்படின்னு நினச்சிருப்பாரு. ஸோ கமலை வச்சு ஒப்பிடாதீங்க சார், அது ஒப்பிட தவறானது. குறிப்பாக சார் இப்போது இந்த தேர்தல் முன்னாடி நிறைய இஷ்யூக்களை நாம் தமிழ் கட்சி கையில் எடுத்து நம்மளே நிறைய டிஸ்கஷனில் பண்ணியிருக்கோம். மரங்கள் மாநாடு, மக்களின் மாநாடு, கடல் சாதிவாரி கணக்கெடுப்பு, எவ்வளவோ பேசினார், எவ்வளோ இஷ்யூ பேசினார். பட்டியல் சமூக இஷ்யூக்களை மெயினாக கையில் எடுத்தார். வட தமிழகத்தில் அது அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். அது கை கொடுக்காம போனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு நினைக்கிறீங்க? விஜய், நீங்க ஏன் சுத்தி வச்சு கேட்குறீங்க? இல்லை, இஷ்யூவை விட ஒரு ஸ்டார்டம் பெருசாச்சு, விஷயம் நெஞ்சு போச்சு இல்லை. இப்போ இதான் விஷயம். சோஷியல் இஷ்யூஸ், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மனித உரிமை சங்கிலிகள், மக்களுக்காக குரல் கொடுப்பது, மக்களுக்காக போய் நிற்பது, அறிக்கை விடுவது, பேசுவது, செயல்படுவது, இதெல்லாம் வேணான்ற. சிறப்பாக நடிச்சிருக்காரு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஜெயிப்பன்னு சொல்றாரு, ஓட்டு போடுவோம், போட்டாங்க. அப்போ இது எதுவுமே தேவையில்லைன்ற ஒரு மனநிலை உருவாவதுங்கிறது ஆபத்தானது தான். என்ன கேட்டீங்கன்னா அது ஆபத்தானது. பட் வேறு வழியில் வந்துட்டார். நம்ம தான் போன எபிசோட கூட பேசியிருந்தோம். வேறு வழியில் வந்துட்டார், ஆளை விடுங்கப்பா, லெட் ஹிம் டூ அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் அது ஆரோக்கியமற்ற போக்கை மாற்ற வேண்டிய கடமை நம்ம போட்ட எல்லாருக்குமே இருக்குது, திரு சீமானவர்களுக்கும் இருக்குது. ஏங்க நீங்கள் பொதுவாக யோசிங்க, காமனாக யோசிங்க. 108 மார்க் ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு, ஒருத்தர் 52 மார்க் வாங்கியிருக்கிறாரு, 59, ஒருத்தர் 47 மார்க் வாங்கியிருக்காரு.
யாருங்க இதில் ஃபர்ஸ்ட் ரேங்கு? 108 எடுத்தவங்க தான். 108 தாங்க ஃபர்ஸ்ட் ரேங்கு. 108 எடுத்தவர் கூப்பிட்றது தானங்க ஜனநாயகம். 108 எடுத்து 118 தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஃபார்மடபிள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு தேடுறாரு. தேடுதலில் போகும்போது ஜனநாயக சக்தியில் இருக்கணும்னு விரும்புகிறாரு. அதனால அவர் போகிறாரு. பட் அது தவறான்னு கேட்டிங்கன்னா, எத்திக்கலி சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா, என்னால் அது ஏற்றுக்க முடியல. ஏன்னா காங்கிரஸோட ஓட்டுங்கிறது யாரோட ஓட்டு? திமுகவோட ஓட்டு. உங்க மொழியில அவங்க யாரு? தீய சக்தி திமுக. தீய சக்தி திமுகவோட ஓட்டை வாங்கின காங்கிரஸை வச்சுக்கிட்டு நீங்க இதை பேசலாமான்ற தார்மீக கேள்வி வரும். நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தனிப்பட்ட ரீதியில 108 சீட்டை வாங்கின தாவேகா விஜய்க்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி இந்த 5 பேரை சேர்க்கறதும், விசிகாவை சேர்க்கறதும், சிபிஎம் சேர்க்கறதும் யாரோட ஓட்டு? திமுக. தீய சக்தி திமுகவோட ஓட்டு தான். அதுவும் வந்து யாருக்கு விழுந்த ஓட்டு? விஜய் வேணான்னு விழுந்த ஓட்டு. அதாவது புரியுதுல்ல? விஜய் வேணா, ஸ்டாலின் வேணும்னு விழுந்த ஓட்டு. அது போகும்போது தான் திமுகவால் சகிச்சுக்க முடியல, அதை ஜீரணிக்கவே முடியல. இன்னொன்று வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற ஒரு கேள்வி. ஒன்று வேற ஆப்ஷன் இல்லைங்க. அதாவது இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறாங்க நான் இப்போ. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு இவர் வந்து சிபிஎம் விசிகா கேட்டுட்டு இருக்காரு. நம்ம பேசும்போது மணி 3 மணி 8ஆம் தேதி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 3 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் திருமாவோ சிபிஎம் முடிவு எடுக்கல. டிஸ்கஷன்ஸ் கோயிங் ஆன். முடிவு எடுக்க மாட்டாங்க, ஆதரவு கொடுக்க மாட்டாங்கிறது என் கருத்து. பட் கொடுத்தா ஓகே, கொடுத்து ஆட்சி அமைக்க லெட் தெம் டூ. ஒரு 6 மாசமாச்சு பண்ணட்டும்ன்ற. நான் என்ன சொல்றேன், பண்ணட்டும். ஆளை விட்டு அவர் எக்ஸ்போஸ் ஆகி அவர் சரியா பண்றாரா தப்பா பண்றான்னு பார்த்து, அவ்வளோலாம் ஒன்றும் தமிழ்நாடுலாம் அப்படியே வந்து சீரழிஞ்சு சின்ன வேண்டமா போகாதுங்க. நம்புங்க, முதல்ல நம்புங்கன்ற. உதயநிதி அரசியல் பண்ண முடியாதா? முடியும். எடப்பாடி அரசியல் பண்ண முடியாதா? ஸ்டாலின் என்ன ஆவாரு? கனிமொழி என்ன ஆவாங்க? சீமான் என்ன ஆவார்? எல்லாம் போயிடுவாங்களா? அரசியல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. யாருங்க இல்லைன்னு சொன்னது? அதுக்குள்ள இப்ப என்ன ஆச்சு? 47 எடுத்த அவரு நான் போய் கவர்னரை பார்க்க போறேங்கிற எடப்பாடிக்கு பழனிசாமி. செய்திகள் வந்து எப்படி போக போறீங்க? இவங்களுடைய ஆதரவு வாங்கிட்டு போக போறீங்க. இது சரியா? அந்த 5ஐயே நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்களா? இல்ல அப்ப அது தப்புனா இது இப்போ இது வந்து இடியாப்ப சிக்கல் சரண். அது சரியா தப்பானா 108 வாங்கினதுனால அவருக்கு இந்த சொகுசை நம்ம கொடுக்குறோம். சரி போங்க, இன்னும் 10 தான் உங்களுக்கு தேவை, போய் பண்ணுங்க, ப்ரிவிலேஜ் மாதிரி. அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். பட் இவர் வந்து 3rd பிளேஸ்ல இருக்கிறாரு. அதிமுக என்பது 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட விட்டு கட்சி. ஐயா தம்பி இதில் சொல்றாங்க மக்களின் ஆதரவோடு. எங்க இருக்கு மக்களின் ஆதரவு? மக்கள் ஆதரவு 3ஆவது இடத்துல தானே இருக்கு. தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவு 2026 எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆகணும்னு சொல்லியிருக்கா? இல்ல. முக ஸ்டாலின் சிஎம் ஆகணும்னு சொல்லியிருக்கா? இல்லையே. இப்ப கேட்பாங்க விஜய் சிஎம் ஆகணும்னு சொல்லியிருக்கா? சரி, 118 பேர் சொல்லல. எதிர்ப்புகள் குறைஞ்சிருக்கு. அதுல யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னா, சரி இதுல எல்லாமே குழப்பமா இருந்து யாருக்குமே இவர்கள் 108 வந்துருக்கு. சரி 108 2வது வந்து ஒரு 98 100 இருக்கிறாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒன்று சம்திங் நடந்தா கூட நம்ம வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். பட் இதையும் பாதிக்கு பாதி தான். 108ங்க 57ங்க. அப்ப இந்த சிக்கலை குறித்து நம்ம பேசும்போது ஜனநாயக ரீதியாக பேசணும். நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு பிரஜையாக இதை பார்க்கும்போது லெட் ஹிம் டூ, பண்ணட்டுங்க, ஆளை விடுங்க. சில பேர் சொல்லலாம், இன்னும் ஆளை விடுங்கன்னா உங்கள் அப்போட்டு சொத்தாது. தமிழ்நாடியா? தமிழ்நாடு தாங்க, யாரும் இல்லைன்னு மறுக்கலைங்க. தமிழ்நாடு தான். தமிழ்நாடு ஒன்றும் அவ்வளோ மோசமாக போயிடாது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று, விசிகா சிபிஎம்லாம் இருக்கும்போது ஒரு கட்டுக்குள்ளே விஜய் வச்சுக்க முடியும். அவங்க புரியும் நினைக்கிறேன். சரி, இது 2வது இவங்க திமுக அதிமுக கூட்டணி பேசுறதுங்கிறது என்னால் ஜீரணிக்க முடியல. ரொம்ப அருவருப்பாக இருக்குது. பார்க்காத ஒன்று, எதிர்பார்க்காத ஒன்று தாங்க. என்னன்னா நீங்கள் கேட்கலாம், ஏங்க அருவருப்பாக இருக்கு? அரசியல் எதுனா நடக்கலாம் தானாங்க நீங்கள் நினைக்கலாம். இந்த அரசியல் எதனால் நடக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதனால் நடக்குது? விஜய் நம்மளை ஆளக்கூடாதுன்ற ஒரு. கரெக்டாக சொன்னீங்க. இந்த அரசியல் வேற ஏதோ ஒன்று நடந்தால் பிரச்சனை கிடையாது. விஜய் வரக்கூடாது, விஜய் ஆண்டக்கூடாது, விஜய் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு நடக்குதுன்னா இது அவ்வளோ சரியான பாலிடிக்ஸ் இல்லையே. உள்ள கிரவுண்டில் ஆட விட்டுல நீங்கள் தோக்கடிக்கணும். கிரவுண்டுக்குள்ளே ஒருத்தரை வரவே விடாமல் நான் தோக்கடிச்சு நீங்கள் பேசுறதுங்கிறது எப்படி சரின்னு கேட்குறேன், எப்படி ஜனநாயகம்னு கேட்குறேன். அப்போ அந்த வேலையை அவங்க பண்ணுறாங்க தப்பு. ஒரு பெஸ்ட் ஆப்ஷனை நான் பார்த்தது என்னன்னா, விஜய் அவர்கள் அதிமுக கிட்ட டைரெக்டாக போய் ஆதரவு கேட்டு
அவங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம், கம்ஃபர்டபுளாக ரன் ஆயிருக்கும் கவர்மெண்ட். அவர் சிவரிங்கன்னே ஆயிருக்கலாம். நிச்சயமா ஒரு அனுபவசாலிகள் கூட இருந்திருப்பாங்க. கவர்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு 4-5 மினிஸ்டர் சீட்டு கொடுத்து உட்கார வச்சிருக்கலாம், முடிஞ்சு போச்சு. அதில் வெளில இருந்து ஆதரவு கொடுத்துருக்கலாம். பட் அவங்க அதை நிராகரித்ததும் இவரும் அதை கேட்காம இருக்கிறதுங்கிறது வந்து ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சரியான அப்ரோச் கிடையாது. இது வந்து நம்மளால் எதுவும் பேசவே முடியல. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான். இவ்வளோ நாட்கள் சென்னை எங்கள் கோட்டை கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ முதல்வரையே தோக்கச்சு, கோட்டையிலே ஓட்டையை போட்டாங்க. காரணம் சேகர் பாபு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. துர்கா ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக களத்தில் கேட்கும் போதும் எங்களுக்கு சரியான வேலைப்பாடுகள் இல்லை அப்படின்ற ஒரு ரிவ்யூ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் செய்திகள்லாம் வெளியே இருக்குது. சென்னையில் என்ன தப்பு பண்ணாங்க திமுகன்னு நினைக்கிறீங்க? சேகர் பாபு ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கிறாரு. இந்த வாகனத்துக்கு பின்னாடி வந்து நன்றி கேட்கும்போது சேகர் பாபு என்ன பண்ணாரு பார்த்தீங்களா? அழுது இருந்தாரு. அழுதா மாதிரி இருந்தார்ல. அழுதா மாதிரி இருந்தார். அதுதான் எனக்கு அழுதா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அழுதுட்டு இருந்த மாதிரி. எனக்கு அழுதா மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த சேகர் பாபுக்கு தூய்மை பணியாளர்கள்லாம் வந்து போராடிக்கிட்டு இருந்தாங்கல்ல. நான் ஒரு ஃபோட்டோ வேணால் அனுப்புகிறேன், நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்க. ஒரு அம்மா வந்து பஸ்ஸில் வரும்போது நைட்டு 12 மணி, விடுதலை நாளுக்கு முன்னாடி நாள், ஐயோ என்னை இந்த மாதிரி எங்களை இப்படி பண்ணுறீங்களேன்னு அழுதாங்க. ஒரு ஃபோட்டோ ஒன்று, அதை பார்க்கும்போது நான் அழுதேன். நிறைய பேர் அழுதாங்க, உண்ணாவிரதெல்லாம் இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? கூவத்தில் இருந்தீங்க, செத்து போனானே என் தோழன், அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆசிரியர்லாம் போராட்டம் பண்ணானே, அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? செவிலியர் பண்ணாங்களே, என்ன பண்ணீங்க? சிரிச்சிங்க. இப்பயும் அழுகுற மாதிரி பண்ணுறீங்க. ஆனால் நீ எப்படி சார், நீங்கள் மட்டும் ஜெயிச்சிங்க ஹார்பரில், மற்றவங்களாம் தோக்கெடுத்துட்டாங்க, நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க ஹார்பரில்? ஏதோ உள்குத்துருக்கா மாதிரி தெரியுது. எழும்பூரில் எப்படி சார் தமிழ் பசங்க தோக்குறாரு, ராஜமோகன் ஜெயிக்கிறாரு? முன்னாள் எம்எல்ஏ பரந்தாமனை ஏன் சார் அவ்வளோ அவமானப்படுத்துனீங்க? உங்கள் மேலே ஒருத்தர் 2 பேர் இல்லை சார். பருதி இளமொழிதியோட பையன் பருதி இளம் சுருதி சொல்கிறாரு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு. ஆனால் பரந்தாமன் சொல்கிறாங்களே, எப்படி உங்கள் மூஞ்சை வச்சுக்கிட்டு போய் முதலமைச்சர் பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்கல்ல. இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இல்லை. அப்போது உங்களை தவிர யாரும் சிஎம் ஃபேமிலி க்ளோஸ் ஆகக்கூடாது, ஆனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் உள்ளடி வேலை பார்க்குறீங்கன்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. இந்த சந்தேகம் நமக்கு வருவது வீண். யாருக்கு வந்திருக்கணும்? ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கணும். அவருக்கு வராது. அதனால் பேசி பலனே கிடையாது சார். பல்லர் கேள்விக்கு தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி.